ஆக்சுவலா நம்ம ஆப்கானிஸ்தான் அப்படின்ற கண்ட்ரி கேட்ட உடனே ஜென்ரலாவே அது ஒரு கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி மாதிரி தெரியும். பட் அது எப்பொழுதுமே கன்சர்வேட்டிவா இருந்தது கிடையாது. என்ன சொல்றேன் புரியுதா? ஆப்கானிஸ்தானோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஆல்வேஸ் அது கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் தரணும்னா, இந்தியன் உமனுக்கு ரைட் டு வோட் கிடைச்சத விட அதுக்கு முன்னாடியே யார் கிடைச்சிருக்கு? ஆப்கானிஸ்தான் உமனுக்கு கிடைச்சிருக்கு. 1919லயே வந்து ஆப்கானிஸ்தான் உமனுக்கு ரைட் டு வோட் கிடைச்சிருக்கு. அந்த உலகம் முழுக்க ஃபெமினிசம் பேசிட்டு இருக்கிற 1980s டைம்லயே ஆப்கானிஸ்தான் உமனே நிறைய பேர் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க, அண்ட் ஈவன் சிங்கர்ஸ் கூட குளோபல் முழுக்க தெரிஞ்ச சிங்கர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ராக்ரஸிவான ஒரு கண்ட்ரி தான் ஆப்கானிஸ்தான். பட் எப்போ மாறுதுன்னா 1996ல இருந்து 2001 முதல் முறையாக ஆப்கானிஸ்தானை ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரூல் பண்றாங்க. அதாவது தாலிபான் முதல் முறையாக ஆப்கானிஸ்தானை ரூல் பண்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி அப்ரஸிவ் ரூலே சொல்லலாம். குளோபல்ல இருக்கிற ஒரு அப்ரஸிவ் கவர்மெண்ட்னா தாலிபான் சொல்லலாம். இந்த பீரியட்ல ரூல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ ரூல் பண்றாங்க. ஸோ இவ்வளோ ப்ராக்ரஸிவா அந்த ஆப்கானிஸ்தான் அந்த சொசைட்டி வந்து இந்த பீரியட்ல அப்படியே பேக்வர்ட் வந்துருச்சு. அதாவது பெண்கள் வந்து மிடில் ஏரா எப்படி இருந்தாங்களோ அந்த கண்டிஷனுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அவ்வளோ பேக்வர்டா போனதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ரெண்டே விஷயம் தான். தாலிபானுக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. அவங்க ரொம்ப பிடிச்சது வந்து ஷரியத்ல, அதாவது இஸ்லாமிக்ல. ஸோ அந்த லா வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. இது ஒன்று எல்லாருக்குமே தெரியும்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான எப்படி இருக்கும், மாடர்ன் வேர்ல்டுக்கு செட் ஆகாதுல்ல. பட் இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. என்ன பிடிக்காதுன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். ஈவன் சி ஒரு மென் போடுற டை இருக்குல்ல, டை கூட நம்ம கல்ச்சர் கிடையாதுல்ல. எல்லாத்தையும் மைனூட்டா வாட்ச் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஆசைப்படுற ஒரு கவர்மெண்ட். அதையே இப்போ பார்க்குறோம்னா இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல சென்ட்ரல் பேஜ்ல ஆப்கானிஸ்தான் அப்டேட். ஸோ ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வரப்போகுது. அந்த லா பேர் வந்து மொராலிட்டி லா. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான், நீங்க பெண்ணா இருக்கீங்கன்னா ஃபுல் பாடியும் கவர் பண்ணணும். ஸோ உங்களோட பாடியை வந்து உங்க ஃபேமிலிக்கு ரிலேட் இல்லாத ஒரு மேன் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். பிகாஸ் தட் வில் லீட் டு டெம்டேஷன். ஸோ டெம்டேஷன் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீங்க பேசுறத கூட யார் கேட்கணும்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கேட்கணும். ஸோ சாண்டிங் பண்றதோ இல்ல பேசுறதோ இல்ல பாடுறதோ எதுவுமே உங்களுக்கு ரிலேட் இல்லாத ஒரு பர்சன் கேட்கக்கூடாது. ஸோ உமனோட பாடி அட்டானமி ஈவன் வாய்ஸ் அதே சப்ரஸ் பண்ணப்படுதுன்னா சிம்பிளான சொல்லலாம். ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பெண்களோட வாய்ஸ் தான் ஆகுது சைலன்ஸ் ஆக்கப்படுதா. ஸோ இது வந்து குளோபல் முழுக்க ஒரு அவுட்ரேஜ் உருவாக்குது. எல்லா முக்கியமான கண்ட்ரியும் இந்த ஆக்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கண்டம் பண்றாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு தெரியும், நமக்கே தெரியும்னா அப்போ ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி இருக்குதுன்னு. ஏன்னா அது கல்ச்சரல் லாவா இருந்துச்சுல. இப்போ என்ன பண்றாங்கன்னா கோடிஃபை பண்றாங்க. இப்படி கான்ஸ்டியூஷன்ல லா எழுதுமோ அந்த மாதிரி ஒரு லீகாலிட்டியா கொண்டு வரப்போறாங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு முன்னாடி கிடையாது, பாய்ஸ்க்கு இருக்கு. நம்ம பார்த்தோம்ல அந்த ஷர்ட் போடும்போது டை போடுவோம்ல. ஸோ வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் கூட பியர்டு வளர்க்கணும், ஹேர் கட் வந்து வெஸ்டர்ன் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் மொராலிட்டி லா. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த ஆப்கானிஸ்தானோட மொராலிட்டி லான்னு போட்டீங்கன்னா ஒரு 170 பேஜ் நினைக்கிறேன், ஒரு 100+ பேஜஸ் வரும். என்ன படிக்கலாம். இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மாரல் போலீசிங்கையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. முத்தாசிப் அவங்க பேர். ஒருவேளை நீங்க லா வயலேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு, டிஸ்கிரிஷனரி பனிஷ்மெண்ட். இந்த மாரல் போலீஸே என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஒரு 3-4 லட்சம் உள்ள ஜெயில வைக்க முடியும். ஸோ சிம்பிளா ஒரு லா வந்து ஒட்டுமொத்த சொசைட்டி என்ன பண்ணுது, சர்வேலன்ஸ்ல வைக்க போகுது. ஆக்சுவலா தாலிபான் வந்து இப்போ செகண்ட் டைம் ரூல் பண்றாங்க 2021 இருந்து. செகண்ட் டைம் வரும்போது நிறைய பேர் நம்பினாங்க. ஏன்னா இது வந்து 1996 டைம் வேற, இப்போ 2020 டைம் வேற. கண்டிப்பா தாலிபானோட ஐடியாஸ் எல்லாம் மாறி இருக்கும். கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ் இருக்கான்னு நினைச்சாங்க. இன்னும் ஸ்ட்ரிக்டா பண்றாங்க. மேபி இயர் அதிகமாக வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறத லா போட்டுக்கலாம் நினைக்கிறேன். பட் எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு ஸ்டோன் ஏஜ் திங்கிங். ஸோ ஸ்டோன் ஏஜ் திங்கிங் பத்தி நீங்க எப்பயாவது யோசிச்சீங்கன்னா தாலிபானோட இந்த மொராலிட்டி லாவை கண்டிப்பா கோட் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னொரு பாலிடிக்ஸ் இருக்குங்க. தாலிபான் வந்து இந்த கவனமா இருக்காங்க. என்னன்னா நம்ம ஒரு லா கொண்டு வரோம், அதை வந்து குளோபல் முழுக்க தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஃபோரம் போறாங்களோ தாலிபான் கவர்மெண்ட் போய் பேசுவாங்களே, எல்லா கண்ட்ரி பேசுவோம் அவனு போவாங்களே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்க கண்ட்ரியில நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்றோம், படிக்க வைக்கிறோம், லிபரல் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொல்றதுக்கும் இந்த ஆக்ஷனும் டிஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூஎன்ல இருந்து அமெரிக்காவில இருந்து ஈவன் இந்தியன் கவர்மெண்ட் கூட தாலிபானோட மாரல் லா வந்து தப்பு, கேர்ள்ஸை படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது மாரல் லா தூக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு பாயிண்ட் வந்துட்டுங்க, அந்த கண்டிஷன்ல ஒரு பாயிண்ட் வந்துட்டு, தாலிபான் பேன்ஸ் ஆல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். எந்த என்டர்டைன்மெண்ட்டும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஈவன் கேம்ஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா கேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கேம்பிளிங் மாதிரி இருக்கு. ஸோ கேம்ஸ் ஆல்சோ நாட் அலவுட். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், பனிஷ்மெண்ட் வந்து டிஸ்கிரிஷனரி. அதாவது உங்க ஃபோன் வாங்கி பார்க்கலாம், உங்க லேப்டாப் வந்து செக் பண்ணலாம், இல்ல வந்து ஜெயில போடலாம் 3 days. ஸோ இந்த அப்ரோசிவ் லா வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு யுனைடெட் நேஷன் பேசியிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல தூக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வார்த்தை கேள்விப்படுறீங்களா, ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச். எக்ஸாம்பிள் சொல்றேன், இது கிளாஸ் ரூம் வச்சுக்கலாம். அதான் டீச்சர். நான் என்னோட கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் உண்டு. அண்ட் அவங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ரைட் டு பிரைவசி உண்டு. ஸோ இதுல பாசிட்டிவ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், இது ஒரு நெகட்டிவ் இருக்கு. மேபி இந்த கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் டிஸ்டர்ப் பண்ணலாம்ல, அப்படி நடக்கலாம். இல்ல அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்ல வந்து கவனிக்காம தப்பான வேலை பண்ணலாம்ல. ஸோ டீச்சருக்கு தெரியுது அவன் வந்து கிளாஸ் கவனிக்கல, ஃபோன் யூஸ் பண்றான்னு தெரியுது. பட் அவங்க என்ன பண்ணலன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ணல. என்ன ரீசன், உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் உண்டு, நான் அவங்களோட பிரைவேசில உள்ள வர மாட்டேன். இப்போ இவங்க பேரண்ட் வந்து டீச்சரை திட்ட முடியுமா கேட்டா திட்ட முடியும். ஸ்டூடெண்ட் வந்து செல் பார்க்கறாங்க தெரியுது, அது தப்புன்னு தெரியுது. அப்புறம் நீங்க அலோ பண்ணீங்க. அவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாம ஜஸ்ட் படிக்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச். ஜஸ்ட் அந்த இன்சிடென்ட் நடக்குது, நீங்க கை கட்டிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதே ஐடியா தான் டெலிகிராம். ஸோ பேவல் டுரோவ் ஃபவுண்டர் ஆஃப் டெலிகிராம், அவர் டெலிகிராமை கண்டுபிடிச்சதுக்கான மெயின் பர்பஸ் அப்படி சொல்லலாம். இல்ல மற்ற ஆப்பை விட, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மற்ற ஆப்பை விட என்னோட ஆப்ல வந்து நான் யூனிக்னு சொல்ல போறது என்னன்னா ரைட் டு பிரைவசி, ரைட் டு ஃப்ரீடம். இது வரைக்கும் எந்த ஆப்பும் தராத அளவுக்கான ஃப்ரீடம் நான் வந்து தரப்போறேன்.
இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? டெலிகிராம் ஃபவுண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவா? பட் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காதுல்ல. கவர்மெண்டோட மெயின் ஐடியா எப்படி இருக்குன்னா, யாரையுமே ஃபுல் ஃப்ரீயாக விட்டா தப்புன்னா கேட்க முடியாது. டெலிகிராம் ஒரு ஆப் இருக்கு, நீங்க எல்லாரும் ஃப்ரீயாக விடுறீங்க. பட் நீங்க எல்லாரும் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா ரைட் டு பிரைவசின்ற பேர்ல என்ன பண்ணுவாங்க? கிரைம் பண்ணலாம், சைபர் கிரைம் பண்ணலாம், ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணலாம், போர்னோகிராஃபி ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? நீங்க வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரீடம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவு ரெகுலேஷனும் முக்கியம். யார் சொல்றாங்க? பிரெஞ்சு கவர்மெண்ட் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரெகுலேட் பண்ணிருக்கணும். உங்களோட டெலிகிராம் ஆப்ல வந்து சைல்ட் போர்னோகிராஃபிலாம் இருக்குது, நீங்க ரெகுலேட் பண்ணிருக்கணும். பட் நீங்க என்ன பண்றீங்க? ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் ஃபாலோ பண்றீங்க. அப்போ லிஸ்ட் பண்ண எல்லா கிரைமுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்? உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஸோ முதல் முறையாக ஒரு ஆப் டெவலப்பரை ஒரு பிரெஞ்சு கவர்மெண்ட், அதாவது ஒரு கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுது. ஸோ இவரோட கேஸ்ல கவர்மெண்ட் அப்புறம் வந்து ஜுடிஷியரி என்ன சொல்ல போதோ அதை பொறுத்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம், இந்த ஆப், இதுக்கான ஃப்ரீடம், பிரைவசி எல்லாத்த பத்தியுமே ஒரு நியூ டைமென்ஷன்ஸ் கிடைக்கும். பட் இப்போ பேசினது வந்து கம்ப்ளீட்லி தியரட்டிக்கல்னா ஒரு கான்ஸ்டியூஷன் பிலாசபி பேசிட்டு இருக்கோம். பட் ப்ராக்டிகலா யூசிங்ல நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்றோம்ல, எல்லா ஆப் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்மளோட பிரைவசி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்மளோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற என்ன பண்ணுவாங்க? ஆடை ஃபீட் பண்ணுவாங்க. மேபி உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர்மெண்ட் பார்க்கறதுக்கு அலோ பண்ணி ஆகணும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி ஆப்போட நெகட்டிவ். எல்லா ஆப்புமே நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆனாலும் எல்லா ஆப்புமே நம்மளோட ஃப்ரீடமையும் ரைட் டு பிரைவசியும் மிஸ்யூஸ் பண்ணும். நம்மளோட எல்லா கண்டென்ட்டும் யார் மானிட்டர் பண்ண முடியும்? கவர்மெண்ட் பார்க்க முடியும். எப்படி? கவர்மெண்ட் வந்து அந்த ஆப் டெவலப்பர்கிட்ட பேசி அக்ரிமெண்ட் போட்டு டேட்டா வாங்கிப்பாங்க. அப்போ இந்த எல்லா ஆப்போட யூனிக்கா இருக்கிறது டெலிகிராமா. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்குள்ள இருக்கிற யூசருக்கு வந்து பிரைவசி இருக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணு சொல்றது என்னன்னா, அவங்களோட பிரைவசியை எப்போ வேணா கவர்மெண்ட் செக் பண்ண முடியும். அதான் அர்த்தம். ஸோ இந்த டைமென்ஷன்ல எல்லா கவர்மெண்ட்டும் இது யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ யோசிக்க முடியுதா? பாவெல் துரோவோட யூனிக் புரியுதா? எல்லா ஆப்புமே கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற கஸ்டமர், அதுக்குள்ள இருக்கிற கன்சூமர், அவங்களால ஒரு விஷயத்தை ஃப்ரீயா பேச முடியுமா? நீங்க ஃப்ரீயா பேசிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வாட்ச் பண்ணும். அதாவது யூடியூப்குள்ள கவர்மெண்ட் வாட்ச் பண்ணுது, ஒரு பிரைவேட் ஆப்குள்ள கவர்மெண்ட் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது. ஸோ கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டென்ட் எப்படி இருக்கும்? அவ்வளோ ஃப்ரீயா இருக்காது இல்லை. இப்போ டெலிகிராமில் அவர் டிசைன் பண்ணல, யாரோட ரைட்ஸையும் யாரோட ஃப்ரீடமும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிச்சதை பேசலாம். அதனால டெலிகிராம் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் த சாம்பியன் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் சொல்லுவாங்க. ஸோ டெலிகிராமை பேன் பண்றதுன்றது சிம்பாலிசம் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து பேன் பண்ற மாதிரி. ஸோ பாவெல் துரோ வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க, இப்போ பெயில விட்டுருக்காங்க. ஸோ பிரெஞ்சு நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வாரத்துக்கு 2 தடவை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போட்டு போகணும். ஏன்னா அவங்க ஆப்ல வந்து நிறைய கிரைம் நடந்திருக்கு. ட்ரக் டிராஃபிக்ல இருந்து, சைல்ட் போர்னோகிராஃபில இருந்து, சைபர் புல்லிங்ல இருந்து நிறைய நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அகைன் பாவெல் துரோவோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாவெல் துரோன்ற யார்? எந்த ஊருக்காரர்? ரஷ்யனா. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் காலேஜ்ல படிக்கும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக்லாம் இனிஷியலா டெவலப் ஆகிற டைம். ஸோ ஃபேஸ்புக் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரஷ்யாக்கான ஒரு ஃபேஸ்புக்கை உருவாக்குறாரு. சிம்பிளா வீக்கேன்னு சொல்லுவாங்க. வி கான்டாக்ட் புரியுதுல, வீனா எல்லாருமே, வி கான்டாக்ட் எல்லாரும் கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மீடியம். ரஷ்யாவில் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து செம ஃபேமஸ் ஆகுது. அண்ட் வழக்கம் போல என்ன ஆகும்? ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல சோஷியல் மீடியா தான் பேரு, பொலிட்டிக்கல் உள்ள வரும்ல. ஸோ பொலிட்டிக்கலா என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் எதிர்த்து அப்போசிஷன் பார்ட்டி நிறைய கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போசிஷன் பார்ட்டியை வந்து அந்த ஆப்ல இருந்து ஷட் டவுன் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போடுது. பட் பேவல் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ ஃபைனலா இந்த ஆப்பை வந்து வித்துட்டு ரஷ்யா விட்டு வெளியே வந்துறாரு, துபாய்க்கு ரீச் ஆகிறார். துபாயில தான் என்ன பண்றாரு? டெலிகிராமை கண்டுபிடிக்கிறார். ஸோ இந்த ஆப் கண்டுபிடிக்கும் போது அவரோட மெயின் எய்ம் வந்து பிரைவசி, ரைட் டு ஃப்ரீடம். ஸோ டெலிகிராமும் பயங்கர ஃபேமஸ் ஆகுது. ட்விட்டர்ல இருக்கிற அக்கௌண்ட்டை விட நிறைய யூசர்ஸ் டெலிகிராம் யூஸ் பண்றாங்க. 950 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ். 2018 ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இவரோட பேசி உக்ரைனோட யூசர்ஸோட டேட்டாஸ் வந்து கேட்குது. இவர் என்ன பண்ணுவாரு? ஒத்துக்க மாட்டார்ல. ஸோ என்ன பண்றாங்க? ரஷ்யாவில் யாருமே டெலிகிராம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி டெலிகிராமை பேன் பண்றாங்க. பட் மறுபடியும் 2021 பேன் லிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இப்போதான் கிடையாது, இதுக்கு முன்னாடியுமே அந்த டெலிகிராமோட ரைட் டு பிரைவசியை எல்லா கவர்மெண்ட்டுமே கொஸ்டின் கேட்டிருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப் புதுசாக வந்துச்சுன்னா செம ஹாப்பி. ஏன்னா புதுசாக கஸ்டமர்ஸ் வருவாங்க, அந்த கஸ்டமர்ஸ் டேட்டா தெரிஞ்சுக்கலாம், அது வழியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அண்ட் பிரான்ஸ் வந்து பாவெல் அரெஸ்ட் பண்ணதுக்கும் இன்னொரு ரீசன் சொல்றாங்க. இது இன்னொரு ரீசன் பேப்பர்ல வந்திருக்குது, அது சொல்றேன். பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரான் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா, டுரோக்கு வந்து பிரெஞ்ச் சிட்டிசன்ஷிப் கொடுத்து இதுக்கப்புறம் நீங்க பிரான்ஸ்லேயே இருங்க, அண்ட் டெலிகிராமோட ஹெட் குவார்ட்டரா பிரான்ஸை மாத்திருங்க அப்படி 2018 ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். பட் டுரோ வந்து அதை ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் துபாயில தான் டெலிகிராமோட ஹெட் குவார்ட்டரா அவர் மாத்தினார். ஸோ எந்த கவர்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போதும் அவர் அக்செப்ட் பண்ணல. ஸோ எல்லா டைமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாய்ஸாக தான் இருந்திருக்காரு. ஸோ இதனாலையும் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கலான்ற இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. ஸோ டெக் கம்பெனிஸ், ரைட் டு பிரைவசி, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போற கேஸ் இது. ஃபியூச்சர்ல அப்டேட் ஆகும் பார்க்கலாம். இந்த வேர்ல்டு மேப்ல இந்த யூஎஸ் இருக்கா, இந்த சைடு பார்டர் இந்த சைடு வந்துருக்கு, அப்படி ஆஸ்திரேலியா இருக்குல்ல. ஸோ சுத்தி கவர் ஆகுறது என்ன ஓஷன் எல்லாருக்கும் தெரியும்? பசிபிக் ஓஷன் தானே. கரெக்டா இருக்கிறதுல பெரிய ஓஷன் பசிபிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷன்லயும் குட்டி குட்டி கண்ட்ரிஸ் இருக்கும்ல, ஐலாண்ட் கண்ட்ரிஸ் இருக்குமா. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க போட்டுருக்கல, சாலமன் ஐலாண்ட், பாப்பா நியூ கினியா போட்டுருக்கல. ஸோ இந்த பகுதியில் நிறைய ஐலாண்ட் இருக்கும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். ஆக்சுவலாக உங்களோட அட்லஸ் பார்த்தா தெரியும், ஜூம் பண்ணா இதுல இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு டைம் எக்ஸாம்பிள் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாலமன் ஐலாண்ட் எக்ஸாம்பிள் வந்திருக்கு பிலிம்ஸ்ல. ஃபிஜி, வனுவாட்டு, டோங்கா, நியூ கேலடனா. போன வருஷம்லாம் நியூ கேலடனா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அதனால எக்ஸாம் முக்கியம். மார்ஷல் ஐலாண்ட், கிரிபாட்டி, ஹவாய், துவலு, கூக் ஐலாண்ட், நியூ கினியா, பலாவ். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு டைமும் இந்த நியூஸ்ல வந்திருக்கு எல்லாமே. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே பேர் என்ன சொல்லலாம்? பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரி சொல்லலாமா? உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்றது பாசிட்டிவா நெகட்டிவா? கண்டிப்பா பாசிட்டிவ்ல. ஏன்னா இவங்க இருக்கிறதே தனித்தனியா இருக்காங்க. அப்போ இவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு, இவங்களோட செக்யூரிட்டிக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது யூஸ்ஃபுல் இல்ல. ஸோ 1971 ஆரம்பிச்சிட்டாங்க பசிபிக் ஐலாண்ட் போரம்னு ஒரு குரூப் ஆல்ரெடி இருக்கு. அண்ட் இந்த வருஷம் இந்த 4th
மீட்டிங் எங்க நடக்குது? இப்போ ஒரு பிளேஸ் பார்த்தோம்ல, டோங்கா பார்த்தோம் இருக்கா? எஸ், டோங்கால நடக்குது இந்த ஃபோரம் இந்த வருஷம். இந்த ஃபோரம்ல எல்லா கண்ட்ரீஸ் கலந்துப்பாங்க. எல்லா கண்ட்ரீஸ்னா முக்கிய கண்ட்ரீஸ். ஈவன் சைனா கலந்துக்குது, அப்புறம் யூஎஸ் கலந்துக்கிறாங்க, யாராவது ஒருத்தவங்க கண்ணி போடுவாங்க. பட் மெம்பர் கண்ட்ரீஸ்னு பார்த்தா மெம்பர் ஆகணும்னா கண்டிப்பா அது பசிபிக் ஓஷன்ல இருக்கணும், ஐலாண்டா இருக்கணுமா? ஸோ 18 கண்ட்ரீஸ் தான் மெம்பர்ஸ். இப்போ படிச்சோம்ல, அந்த எல்லா ஐலாண்டு, சோலமன் ஐலாண்டும் சரி, ஃபிஜிலாந்தும் சரி, நியூசிலாண்டு வந்துடும். நியூசிலாந்து, அப்புறம் கூக் ஐலாண்ட், ஃபிஜி, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா வரும். ஏன்னா அதுவும் ஐலாண்டு தானே. எஸ், எல்லா ஐலாண்ட் கண்ட்ரீஸும் இருக்கும். ஸோ இந்த குரூப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து 1970s விட இப்போ இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. 2 காரணம். ஒன்று வந்து இது பசிபிக்ல இருக்கா, அதனால பசிபிக் ஓஷனை டாமினேட் பண்றதுக்கு சைனாவும் ட்ரை பண்ணும், யூஎஸும் ட்ரை பண்ணும். ஸோ சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அது ஒன்று. ரெண்டாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, ஃப்ளட் அதிகமாக வருது, அப்புறம் வந்து அந்த ஐஸ்லாம் கரையுது. முதல்ல எந்த கண்ட்ரி முழுகும்னா ஐலாண்ட் கண்ட்ரிஸ் தான் முழுகும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் போடுவாங்களா. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நாங்கள் வந்து ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூ எப்படி சரி பண்ணுவோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணுவோம், எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் முடிவெடுப்போம். அந்த டெசிஷனுக்கு பேர் அவங்க தர கீவேர்டு பசிபிக் வே ஆஃப் சால்விங் தி ப்ராப்ளம். அதாவது பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுப்போம். ஒவ்வொரு பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறம் எங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த பசிபிக் ஐலாண்ட் குரூப் கண்ட்ரீஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, ப்ளூ பசிபிக் ஃபேமிலி. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோரம் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ பத்தி பேசணும்னா ஒரு மீட்டிங் வைப்பாங்களே, ஒரு டயலாக் மீட்டிங் வைப்பாங்களே, அந்த டயலாக்கு அவங்க வைக்கிற பேர் டெலனோவா, ட்ரெடிஷனல் பசிபிக் டயலாக்னு அர்த்தம், டெலனோவா. ஸோ இந்த வருஷம் டயலாக்ல வந்து அகைன் நான் ஃபர்ஸ்ட் பேசணும்ல, அந்த நியூ கேலண்டர்ல பார்த்தோம்ல, பிரெஞ்சோட காலனி இன்னமும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ட் இங்க இருக்க மக்களுக்கு வந்து பிரெஞ்சு குடியுரிமை கொடுத்துட்டாங்க. பட் இந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு விடுதலை வேணும், நாங்க வந்து இண்டிஜினஸ் பீப்பிள், எங்களுக்கு தனி கண்ட்ரி வேணும், ஸோ வி வாண்ட் இண்டிபெண்டன்ஸ்னு போராடுறாங்க. ஸோ அந்த இஷ்யூவை பேச போறாங்க. அண்ட் இந்த பசிபிக் ஐலாண்ட் ஃபோரத்தோட அஜெண்டாவா என்ன இருக்கணும் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் சரி பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா எல்லா டெவலப்டு கண்ட்ரிஸும் என்ன பண்ணணும், காசு தரணும்ல. ஏன்னா கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு என்ன தேவை, காசு தேவை. அப்போ கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்கு முதல்ல காசு தேவையில்ல, அந்த காசை கலெக்ட் பண்ணணும். ஸோ கிளைமேட் ஃபண்டை உடனடியாக ரெடி பண்ணணும், அதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு யுனைடெட் நேஷன் இருக்காருல்ல, யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆண்டனியோ குட்டரஸ்னு ஒரு பேர் சொல்லியிருக்காருன்னா, யாருமே பசிபிக் ஓஷனை மதிக்க மாட்டேங்கிறீங்க, கடலை எப்படி பாக்குறீங்கன்னா சீவேஜா பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் கொட்டுற சீவேஜ் மாதிரி யூஸ் பண்றீங்க, ட்ரீட்டிங் தி சீ லைக் ஏ சீவர் அப்படின்னு குளோபல் கண்ட்ரீஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் 2 பார்த்துருக்கோமா, ஒன்னு அந்த ஐலாண்ட் குரூப்ல சில கண்ட்ரிஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் போராடுது, அதை பத்தி பேசுவாங்க. ரெண்டாவது கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, இப்போ கிளைமேட் ஃபண்டை பத்தி பேசுவாங்க. மூணாவது முக்கியமானது ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜினாலே இந்த குரூப்ல யார் இருக்கா, ஆஸ்திரேலியா இருக்கா. ஆஸ்திரேலியா தான் கொஞ்சம் பெரிய கண்ட்ரி. ஆஸ்திரேலியா இருக்காங்கனாலே கண்டிப்பா அவங்க யார் சொல்றது கேட்பாங்க, யூஎஸ் சொல்றதை கேட்பாங்க. கரெக்டா. ஸோ அந்த பசிபிக் ஐலாண்ட் ஃபோரத்தோட செக்யூரிட்டிக்காக ஆஸ்திரேலியா என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு போலீஸ் ட்ரைனிங் சென்டர் ஒன்று வைக்க போகுது. ஸோ ஆஸ்திரேலியா ஃபண்டட் பசிபிக் ஓஷன்ல ஒரு போலீஸ் ட்ரைனிங் சென்டர். ஸோ ஆஸ்திரேலியா மெயின் ஏம் என்ன, இந்த பகுதியில் சைனாவோட டாமினேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுத்த முடியும். என்ன ரீசன்னா, 2022 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சால்மன் ஐலாண்ட் பார்த்தோம்ல, அந்த ஐலாண்ட்ல சைனா வந்து ஒரு செக்யூரிட்டி பேக்ட் ஆல்ரெடி சைன் பண்ணிடுச்சு. அதாவது இது ஒரு இனிஷியேட்டிவ் தான். பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல மிலிட்டரி சப்போர்ட்டும் ஃபண்ட் எய்டும் தரதுக்கான சைனா ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, இது சைனானா தனியா யார் ஒருத்தவங்க இருக்காங்க, தைவான் இருக்காங்களா. இன்னும் ஒரு 3 டேஸ்ல சைனீஸ் ரெவல்யூஷன் ஒரு கிளாஸ் போடுவேன், அந்த கிளாஸ்ல டீட்டெயிலாக வரும். பட் இப்போதைக்கு சைனாவோட ஒரு பகுதி தைவான், இதுதான் வந்து சைனா சொல்ற பாயிண்ட். பட் தைவான் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஒரு பகுதி இருக்குல்ல, இங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் தான் ஒட்டுமொத்த சைனாவோட கவர்மெண்ட். இன்டர்நேஷனல் ஒரு குரூப் இருக்குன்னா, இந்த சைனா சார்பா ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஹோலிஸ்டிக்கா இந்த கவர்மெண்ட் மதிக்காதீங்க. தைவான்ல ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட் தான் சைனா கவர்மெண்ட். ஸோ இவங்கள அக்செப்ட் பண்ணாதீங்க, எங்களை அக்செப்ட் பண்ணுறது தான் தைவானோட பாயிண்ட். இப்போ சொல்லுங்களேன், தைவானை கண்டிப்பா யார் சப்போர்ட் பண்ணுவா, சைனாக்கு யூஎஸ்ஏ பிடிக்காது. அப்போ யூஎஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூவை அகேன்ஸ்ட் பண்ணுவாங்களா. ஸோ யூஎஸ்ஏ தைவானை சப்போர்ட் பண்ணும். ஈவன் சொல்ல போனா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பர்மனன்ட் மெம்பர்ஸா யாரு இருக்கா, சைனா இருக்குல்ல. அந்த சைனா கூட ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்கன்னா, தைவான் கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த தைவான்ல இருந்த கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் உள்ள ஆட் பண்ணாங்க. இவன் நேர்வையா சொன்னார், சைனாவோட ரியல் கவர்மெண்ட் வந்து மாவோ உருவாக்குன கவர்மெண்ட் தான். அதாவது இங்க சென்ட்ரல் இருக்குல்ல, சைனாவோட கேபிட்டல் பெய்ஜிங் இருக்குல்ல, அங்க உருவாக்குன கவர்மெண்ட் தான் ஒட்டுமொத்த சைனாவோட கேபிட்டல். பட் நீங்க அந்த கவர்மெண்ட்டை ஆட் பண்ணாம தைவான் ஆட் பண்றது வந்து அளவு சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைவே பேசியிருக்காரு. அது ஃபிளாஷ்பேக் அதை விடுங்க. இப்போ தைவான் வந்து இந்த பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம்ல இருக்குல்ல, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. நல்லா யோசிங்களேன். இப்போ ஒரு பெரிய இன்டர்நேஷனல் குரூப்ல வந்து இந்தியா சார்பா பிஎம் போகணுமா, பட் இந்தியா சார்பா தனியா தமிழ்நாட்டில இருந்து ஸ்டாலின் போனார்னா பிரைம் மினிஸ்டர் என்ன யோசிப்பாங்க. அதே மாதிரி இப்போ தைவான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மீட்டிங் அட்டன் பண்ணுது. கண்டிப்பாக யாரும் பிடிக்காது, சைனா பிடிக்காதுல. சைனா சொல்லுதுன்னா தைவான் உள்ள வந்து அட்டன் பண்றதை அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் இஷ்யூஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட், அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் தான் பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். ஸோ இப்போ பேசின எல்லா பாயிண்ட்டுமே சென்டர் பேஜ்ல ரைட் சைடு இருக்குல்ல, இதை படிச்சாச்சு ஆல்ரெடி, பாவல் ரூபா படிச்சாச்சு. ரைட் சைடு இருக்குல்ல பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம், இதை பத்தி முடிச்சாச்சு, படிச்சு பாருங்க. அந்த பேனர் படிங்களா, 53rd பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம் லீடர்ஸ் மீட்டிங் எங்க நடக்குது, கிங்டம் ஆஃப் டோங்கா. இந்த வருஷம் இது வரைக்கும் இல்லாத மாதிரி நிறைய பேர் அனுப்பிவிடுது. யாரு, சைனா.
China sent the largest delegation in the forum's history. US also had a sizable delegation led by Deputy Secretary of State. The most pressing issue under the discussion was ongoing French territory New Caledonia issue. New Caledonia என்ன problem? நான் இதெல்லாம் வச்சேன். The indigenous people Kanak people of New Caledonia have long sought independence from France, which colonized in 1853. Even they granted citizenship, they demand for independence. So New Caledonia இருக்கிற indigenous people Kanak. So அந்த ஒரு பேரா வந்து அந்த ஒரு காலம் அந்த indigenous மூமெண்ட். அடுத்து வந்து ஆண்டனி பேசினார்ல ஈவன் சீஃப், அவர் பேசின அந்த கிளைமேட் ஃபண்ட் பத்தி, அப்புறம் சிஎல் லைக் சீவரா யூஸ் பண்றீங்க, அப்புறம் ஆஸ்திரேலியாவோட போலீஸ் ட்ரைனிங் சென்டர் வந்து உருவாக்குனது, சைனா வந்து உள்ள என்டர் ஆயிட்டு இருக்குல்ல அதை பத்தி போட்டுருல 2022 சைனா சைன்ட் செக்யூரிட்டி பேக்ட் அதை பத்தி. ஸோ அந்த டைம்லலாம் 1970s டைம்லலாம் இந்த குரூப்ல பெரிய கண்ட்ரிஸ்னா ஒன்று ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இப்போ சைனா உள்ள வருது, யூஎஸ் உள்ள வருது, எல்லாருமே அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரீஜன் ஹேஸ் அட்டென்ஷன் ஆஃப் கிரேட் பவர்ஸ். நம்மளோட பாடி வந்து எப்படிங்க க்ரோ ஆகுது? சின்ன குழந்தையா இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு டெவலப் ஆகுதுல. டெவலப் ஆகிறதுக்கான மெயின் கோர் ப்ராசஸ் என்ன? செல் டிவிஷன் தானே. ஃபர்ஸ்ட் ஒரு செல் இருக்கும், அந்த செல் குட்டி போடும், அது இன்னொரு குட்டி போடும். ஸோ செல்ஸ் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி நம்ம க்ரோ ஆகுறோமா. ஸோ எல்லா ஆர்கனைசத்தோட க்ரோத்துக்கும் மெயின் ரோல் எது? செல் டிவிஷன். ஆக்சுவலாக இந்த செல் டிவிஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் ஒரு செல் வந்து இன்னொரு செல்ல மாறுது இல்லை. அப்போ என்ன பண்ணும்? காப்பி தானே பண்ணுது. இந்த காப்பி பண்ணுற ப்ராசஸ் வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. சிம்பிள் கிடையாது சொல்றதை விட அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது. ஜென்ரலாகவே ஒரு செல்லு வந்து அது இன்னொரு செல்லு காப்பி பண்ணும்போது பர்ஃபெக்டாக காப்பி பண்ணாது. சில எரர் வரும். அந்த எரர் தானே சொல்லுவோம் டேமேஜ்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ஒரு செல்லு வந்து காப்பி பண்ணதில்ல. அது எந்த இடத்துல தப்பு பண்ணுன்னா அந்த டிஎன்ஏ காப்பி பண்ணும்போது தான் மோஸ்ட்லி தப்பு பண்ணும். ஏன்னா டிஎன்ஏ காப்பி பண்ணுறது மோஸ்ட் டஃப். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் தானே இருக்கு. பட் நேச்சுரல் பியூட்டி என்னன்னா நம்ம உடம்புல என்ன இருக்கு, அதாவது காப்பி பண்ணும்போது உருவாகிற இம்பர்ஃபெக்டை சரி பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்ம உடம்புல ப்ராசஸ் இருக்கு. மீனிங் புரிஞ்சா? ஒரு செல்லு வந்து தன்னை காப்பி எடுத்துட்டு இன்னொன்று உருவாக்கும் போது அதுல உருவாகிற மிஸ்டேக்ஸை சரி பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ரிப்பேரிங் மெக்கானிசம், இந்த செல்லு வந்து குவாலிட்டியா இருக்கா இல்லையா, டிஎன்ஏ குவாலிட்டியா இருக்கான்னு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மெக்கானிசம் உடம்புல இருக்கு. அதுக்கு பேர் வந்து டிஎன்ஏ ரிப்பேர். ஸோ செல் டிவிஷன் எவ்வளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். என்ன ரீசன்னா ஒரு செல் இருக்கு, அந்த செல் இன்னொன்று காப்பி ஆகுதா, அந்த காப்பி ஆகும் போது அதில் சில டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இம்பர்ஃபெக்ட் செல் தானே. அப்போ என்ன ஆகாது? உயிர் வாழாதுல்ல. அப்போ இந்த செல்லு மாதிரியே பர்ஃபெக்டா இன்னொரு செல்லை உருவாக்கினா மட்டும்தான் அந்த செல் உயிர் வாழும். ஸோ அப்போ செல்லு வந்து காப்பி ஆகிற விஷயம் கிடையாது. அது பர்ஃபெக்டா காப்பி ஆகுதா, ஒரு தப்பு இருந்துச்சுன்னா சரி பண்ற மெக்கானிசம் இருக்குல்ல, டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லை என்ன ஆகுது? செல் எல்லா மோஸ்ட்லி இம்பர்ஃபெக்டா தான் காப்பி ஆகும். அப்போ எல்லா செல்லும் இறந்து போயிடும். அப்போ உடம்புல என்ன ஆகாது? growth இருக்காதுல்ல. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் கேன்சரை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கான மெக்கானிசம் என்ன ஃபாலோ பண்றாங்க, ஃபியூச்சர்ல என்ன ஸ்கோப் நம்ம உருவாக்கணும் அப்படின்றது எல்லாமே சிம்பிள். என்ன ரீசன்னா சயின்டிஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி கேன்சரை சரி பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா செல் மாதிரியே கேன்சரும் ஒரு செல் தானே. அப்போ கேன்சர் செல் என்ன பண்ணும்? செல் டிவிஷன் பண்ணுமா. ஒரு செல் இன்னொரு செல்லாக கொடுக்கும், இன்னொரு செல் உருவாகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனா நம்ம நார்மல் செல் வந்து டிவைட் ஆகிற டைமை விட கேன்சர் செல் வந்து செம்ம ஃபாஸ்டா டிவைட் ஆகும். அதாவது ரொம்ப சீக்கிரமாவே நிறைய செல் உருவாகிறதால தான் டியூமர் வருது. அப்போ செல் டிவிஷன் ஃபாஸ்டா நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த செல் காப்பி பண்ணும்போதும் எரர் வரும்ல, டேமேஜ் வரும்ல. பட் கேன்சர் செல்லுக்குமே என்ன மெக்கானிசம் இருக்கு? அந்த டிஎன்ஏ காப்பி ஆகும்போது எரர் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கான ரிப்பேரிங் மெக்கானிசம் இருக்கு. இப்போ சொல்லுங்களேன், உங்க உடம்புல வந்து ஒரே ஒரு கேன்சர் செல் இருக்கு, அது க்ரோ ஆகக்கூடாது என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஒரு செல் ஆகும், செல் டிவிஷன் கொண்டு வரும். கரெக்டா? பட் செல் டிவிஷன் பண்ணும்போது அந்த காப்பியில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு செல் இம்பர்ஃபெக்டா காப்பி ஆச்சுன்னா அது உயிர் வாழாதுல, டேமேஜ் ஆகும்ல. அப்போ அது உயிர் வாழறதுக்கான மெயின் ரோல் எது? அந்த ரிப்பேரிங் மெக்கானிசம் தானே. அப்போ கேன்சர் செல்ல எந்த பார்ட் வந்து இந்த ரிப்பேரிங் மெக்கானிசம் பண்ணுதுன்ற கண்டுபிடிச்சு அந்த மெக்கானிசம் ஸ்டாப் பண்ணிட்டா கேன்சர் என்ன ஆகாது? க்ரோ ஆகாதுல்ல. நம்ம அதான படிச்சோம். ஒரு செல் வந்து டிவைட் ஆகி காப்பி ஆகுது, ஓகே. அந்த காப்பியான செல் வந்து பர்ஃபெக்டா இதே மாதிரி இல்லைன்னா இந்த செல் உயிர் வாழாது. கரெக்டா? அப்போ செல் டிவிஷனை விட எது முக்கியம்? ரிப்பேரிங் மெக்கானிசம் தான் முக்கியம். அப்போ கேன்சர் செல்லும் இன்னொரு செல் காப்பி பண்ணுது, அந்த காப்பி பண்ற செல்லையும் டேமேஜ் இருக்கும். அது டேமேஜ் சரி பண்றதுக்கு கேன்சர் செல்லே ஒரு மெக்கானிசம் இருக்கு, ரிப்பேரிங் மெக்கானிசம். அந்த ரிப்பேரிங் மெக்கானிசத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா, அதை இன்ஹிபிட் பண்ணிட்டா செல் டிவைட் ஆகும், பட் உயிர் வாழாது. அப்போ கேன்சர் செல் க்ரோ ஆகாது. ஸோ கேன்சர் செல்லோட டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்தை டார்கெட் பண்ண போறது தான் இப்போ நியூ கண்டுபிடிப்பு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கேன்சர் செல் இருக்குன்னா மல்டிப்ளை ஆகுதுல்ல, அந்த மல்டிப்ளை ஆன உடனே அதோட டிஎன்ஏ இருக்குல்ல, இந்த பர்ஃபெக்டா உருவாகிற செல்லை டேமேஜ் பண்ணுவாங்க. டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணிவிட்டா என்ன ஆயிடும்? உருவாகாதுல்ல. இதுக்கு பேர் வந்து கீமோதெரப்பி. மீனிங் புரிஞ்சா? அண்ட் இதுல இருக்கிற தப்பு தெரிஞ்சிச்சா? ஒரு கேன்சர் செல் இருக்கு, அது காப்பி ஆகுது. இந்த காப்பியான செல் என்ன பண்றீங்க? நீங்க கீமோதெரப்பி பண்றீங்க. அதாவது இந்த செல்லோட டிஎன்ஏவை டிஸ்டர்ப் பண்றீங்க, டேமேஜ் பண்றீங்க. ஸோ டிஎன்ஏவை டேமேஜ் பண்ண உடனே இந்த செல் ஆயிடுது, இறந்து போயிடுது. பட் எல்லா கேன்சர் செல்லும் இறந்து போகிறது கிடையாது. ஈவன் அந்த செல்லோட டிஎன்ஏவை கீமோதெரப்பி வழியா நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு? டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் இருக்குல்ல, அந்த ரிப்பேர் மெக்கானிசம் டிஎன்ஏ டேமேஜ் ஆனாலும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ கீமோதெரப்பி என்ன பண்ணுது? எல்லா செல்லோட டிஎன்ஏ அழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ரிப்பேரிங் மெக்கானிசம் அந்த டேமேஜ் ஆன எல்லா செல்லையும் ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கு. ஸோ கீமோதெரப்பி ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன்? நம்ம எதை டார்கெட் பண்ணல, யார் ரிப்பேர் பண்றான் அவன் டார்கெட் பண்ணாம உருவான செல் என்ன பண்ணிருக்கோம்? ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டார்கெட் வந்து கேன்சர் செல்ல ரிப்பேரிங் மெக்கானிசம் பண்ற ஆள் யாரு கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ண போறோம்? அவனை ஸ்டாப் பண்ண போறோம். ஆக்சுவலா
இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி புரிஞ்சிருக்கும். பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாதுல்ல. சில பேருக்கு டக்குன்னு ஸ்பார்க் புரிஞ்சிரும். சில பேருக்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் நடத்தும்போது, ஈவன் சயின்ஸ் நடத்தும்போது ஒரு தடவை சொல்லிட்டா எல்லாருக்கும் புரிஞ்சிரும் அப்படின்னு நம்புறதே சயின்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரே விஷயம் தான் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு 30% ஆளுக்கு புரிஞ்சிரும், ஸ்டார்டிங்கே புரிஞ்சிரும். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்லும்போது இன்னும் 30 பேருக்கு புரிஞ்சிரும். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் சொல்லும்போது கம்ப்ளீட்டா புரிஞ்சிரும். ஸோ எப்போதுமே ஒரு டாப்பிக்கை ஒரு 3 ஆங்கிள் ரிவிஷன் பண்ணீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிரும்ல. ஸோ நான் ஃபாலோ பண்றது தான். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டயும் ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் பேர் வந்து டாப் 1 நான் வச்சுக்கேன். ஷார்ட் ஃபார்மா சொல்றேன். ஆக்சுவலா இந்த வார்த்தை நம்ம வந்து 11th கெமிஸ்ட்ரி படிச்சு நினைக்கிறேன். நான் இருக்கா ஐசோமெரேஸ். ஸோ டாப் ஐசோமெரேஸ் 1. ஸோ இந்த என்சைம் தான் என்ன பண்ணுன்னா ஒரு செல் என்ன ஆகுது, டிவைட் ஆகுதா. இந்த உருவான அந்த காப்பியான செல்ல இந்த டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கா, அந்த ஸ்ட்ரக்சர் பாத்துக்கிற ஆள் தான் டாப் 1. ஸோ டாப் 1 மெயின்டைன்ஸ் தி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். கரெக்டா. அப்போ நம்ம டாப் 1 டிஸ்டர்ப் பண்ணிட்டா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஆயிடும், டீஸ்டெபிலைஸ் ஆயிடும். டிஎன்ஏவே டீஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த செல் ஆயிடும், இறந்து போயிடும்ல. அப்போ டாப் 1ஓட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணும். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த டாப் 1 இருக்குல்ல, இந்த என்சைமை டார்கெட் பண்ணி பாக்குறாங்க. டார்கெட் பண்ணி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டேமேஜ் பண்றாங்க. பட் அந்த டேமேஜ் சரி பண்றதுக்கு இன்னொரு ஆள் உள்ள வராங்க. இது TOP1ல இது மாத்திக்கலாம். TDP 1. ஸோ T ஃபார் டைரோசில், D ஃபார் டிஎன்ஏ, P ஃபார் பாஸ்போ டை எஸ்டரேஸ் 1. அகைன் சொல்றேன், எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டயும் என்ன என்சைம் இருக்கும், டாப் 1 என்சைம் இருக்கும். அப்போ இந்த என்சைம் டிஸ்டர்ப் பண்ணா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆயிடும். கரெக்டா. அப்போ செல் இறந்து போயிடும். இது நேச்சுரல். ஸோ இதான் எல்லா செல் இருக்கிறது. பட் கேன்சர் செல்ல இந்த டாப் 1 இருக்குது. அது கூடவே எக்ஸ்ட்ரா கேன்சர் செல்ல மட்டுமே இந்த TDP1 இருக்கு. அதாவது டாப் 1 டிஸ்டர்ப் பண்ணா டேமேஜ் வருவாதுல, அந்த டேமேஜ் சரி பண்றதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆள் வச்சிருக்கான், TDP1. ஸோ இது ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்காது, கேன்சர் செல்ல மட்டும் தான் இருக்கும். இப்போ சொல்லுங்க, ஒரு சயின்டிஸ்டோட டார்கெட் என்ன இருக்கணும், டாப் 1 TDP1 TDP1 தானே. இந்த TDP1க்கு அந்த கேன்சர் செல்ல இருக்க TDP1க்கு அப்படி என்ன பவர் இருக்கு, டிஎன்ஏவை நம்ம எப்படி டேமேஜ் பண்ணாலும் சரிப்படுத்தின பவர் இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு ப்ராசஸ் சொல்றாங்க பாஸ்போரிலேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்னால அந்த டிஎன்ஏல எந்த ப்ரோட்டீன் டேமேஜ் ஆகுதோ அந்த ப்ரோட்டீனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று உருவாக்குறதுக்கான பவர் இருக்கு. ஸோ TDP1 பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் பேர் பாஸ்போரிலேஷன். இப்போ நீங்க சொல்லுங்களேன், நீங்க சயின்டிஸ்டா இருக்கீங்க, ஓகேவா. உங்களோட மெயின் எய்ம் வந்து TDP1 காலி பண்ணுறதுக்கணுமா, இந்த ப்ராசஸ் காலி பண்ணுறதுக்கணுமா. ஏன்னா TDP1 ஒரு என்சைம் தான், அது டைரக்டா என்ன பண்ணல, சரி பண்ணல. TDP1க்குள்ள நடக்கிற ப்ராசஸ் இது பாஸ்போரிலேஷன். இந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ணுது, அந்த டிஎன்ஏவில் எது டேமேஜோ அந்த ப்ரோட்டீனை தருது. கரெக்டா. அப்போ நம்ம டார்கெட் வந்து இந்த என்சைமோட இந்த ப்ராசஸ் தானே. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது இன்னொரு விஷயம் தெரிய வருது. TDP1ல இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கான், CDK1. C ஃபார் சைக்ளின், D ஃபார் டிபெண்டன்ட், K கைனேஸ் 1. இப்போ மெயின் கல்பிரிட் யாருன்னா இவன் தான். கரெக்டா. இப்போ சிம்பிளா சமரைஸ் பண்ணலாமா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதான் கேன்சர் செல்லு. கேன்சர் செல்லில் டிஎன்ஏவை செம ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறது யாரு, டாப் 1. ஓகே. அப்போ அந்த டாப் 1 என்ன பண்ணுறோம், டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ டாப் 1 டேமேஜ் பண்ணி டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணால் இறந்து போகிற டேமேஜ் பண்ணுறோம். பட் அந்த டேமேஜ் பண்ண இடத்த சரி பண்ணுறது யாரு, TDP1. எஸ். அவனுக்கு எப்படி அந்த பவர் கிடைச்சது, அவனுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் பேர் என்ன, பாஸ்போரிலேஷனா. ஓகே. இந்த TDP1க்கு இந்த பவர் கொடுத்தது யாரு, CDK1. இப்போ சயின்டிஸ்ட் டார்கெட் பண்ண வேண்டியது யாரு, CDK1ல. ஸோ இவனை ஸ்டாப் பண்ணிட்டா இந்த ப்ராசஸ் நடக்காது. இந்த ப்ராசஸ் நடக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் ஆனதை சரி பண்ண முடியாது. இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 மருந்து தரணும். இது கேன்சர் செல்னா இந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு முதல்ல டாப் 1 இருக்கா, டாப் 1 டேமேஜ் பண்றதுக்கு ஒரு மருந்து தரணுமா. அந்த மருந்து கொடுத்தா ஆயிடும், இந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகுமா. அந்த டேமேஜை சரி பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த CDK என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது இன்ஹிபிட் பண்ணிடணுமா. அதை இன்ஹிபிட் பண்றதுக்கு தான் நிறைய மெடிசன்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெடிசன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் கேன்சர் பத்தி இல்லை கேன்சர் சரி பண்றது பத்தி உங்களுக்கு நியூஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்க வேண்டியது டாப் 1 நான் வச்சுக்கணும். ரெண்டாவது CDK1 நான் வச்சுக்கணும். கரெக்டா. இவனை டிஸ்டர்ப் பண்றோம், சரி பண்றதுக்கு இவன் வருவான், யார் வழியா, TDP வழியா வருவான். ஸோ இவனை டேமேஜ் பண்ணிடுறோம். ரெண்டு தூக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக கேன்சர் செல் ஆகாது, க்ரோ ஆகாது. ஸோ இந்த CDK வந்து இன்ஹிபிட் பண்றது, ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இங்க போட்டு பாருங்களேன், CDK இன்ஹிபிட்டர்ஸ், அவோட்டாசிஸ்லிபா, ஆல்வோசிடிப், ரோனிசிலிபா, ரிவிசிஸ்லிப், டினாசிலிப். கரெக்டாக சொன்னா தெரியல, பட் இதுதான் கிளினிக்கல் ட்ரையல்ல ஃபாலோ பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பேப்பர்ல வந்து சயின்ஸ் ஆர்டிகல் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது வரைக்கும் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கேன்சர் செல்லோட TOP1 வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதாவது கேன்சர் செல்லோட டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிற இந்த TOP1 என்சைமை டிஸ்டர்ப் பண்ணாங்க. இதை டிஸ்டர்ப் பண்றதுனால டிஎன்ஏ ஆயிடுது, டேமேஜ் ஆயிடுது. ஸோ டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறதுனால செல் ஆயிடுது, இறந்து போயிடுது. பட் எல்லா செல்லும் டேமேஜ் ஆனவும் இறந்து போறது கிடையாது. ஸோ சயின்டிஸ்ட் வந்து எவ்வளவுதான் மெடிசன் கொடுத்துருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த TOP1 இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராங்கா வச்சதுல அதை டேமேஜ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண மெடிசன்ஸ் கேம்டோதிசின். இதான் மோஸ்ட் ஃபேமஸ். கேன்சர்னாலே கேம்டோதிசின் தான் வரணும். அப்புறம் டோபோட்டிகன், இது கூட தேவையில்லைங்க, இது நான் வச்சுக்கோங்க. கேம்டோதிசின். ஸோ கேம்டோதிசின் என்ன பண்ணுது, TOP1 டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ செல்லோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க அது இறந்து போய் நினைக்கிறாங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சரை சரி பண்ண வரதுக்கு CDK என்ன பண்ணுது, TDK வழியா ஹெல்ப் பண்ணுது. கரெக்டா. அப்போ இப்போ நியூ அப்ரோச் என்னன்னா, TOP1 டிஸ்டர்ப் பண்ணுவோம், செல் டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் ஆகிற விஷயத்தை சரி பண்ணாம இருக்கிறதுக்கு CDK என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். CDK ஸ்டாப் பண்ண மெடிசன் தான் பார்த்தோம். அப்போ 2 மெடிசன் தராங்க. ஒன்று TOP1 ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு மெடிசன் கேம்டோதிசின். ஆனால் அந்த டேமேஜை சரி பண்ணாம இருக்கிறதுக்கு CDK என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும், அதுக்கு ஒரு மெடிசன். இந்த காம்பினேஷன் தெரப்பியை வந்து மவுஸ்க்கு கொடுப்பாங்க, எலி கொடுத்து பார்ப்பாங்களா, எலி கொடுத்து பார்த்ததுல சக்சஸ் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த ஆர்டிகளோட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, படிக்கலாம். எப்பொழுதுமே நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, அது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்குறீங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன்
எக்ஸ்பிளேஷன் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த எக்ஸ்பிளேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது எந்த ஆர்டிக்கலோ அந்த ஆர்டிக்கலோட லைன்ஸ் படிங்க. மோஸ்ட்லாம் காட்டுவேன், பட் ஒருவேளை டிஸ்ப்ளே பண்ணலன்னா அந்த ஆர்டிக்கல் தேடி பிடிச்சி படிக்கணும். ஏன்னா நமக்கு மெயின் எய்ம் நாலேஜ் கிடையாது, அந்த ரீடிங் புரியுதா, அந்த லைன் புரியுதான்னு தான் முக்கியமே. ஏன்னா நம்ம கடைசி எக்ஸாமில் தரப்போகிறது லைன் தான். அந்த லைன் படிக்கும்போது படித்த கான்செப்ட் நமக்கு லிங்க் ஆகுதா, யோசிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ லைன்ஸ் தான் அல்டிமேட் எண்ட். அதை படிச்சு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் இதை படிங்களேன். கேன்சர் செல்ஸ், இந்த லைன் இருக்குல்ல, எனக்கு ஹைலைட் பண்ண முடியல, நீங்கள் படிங்க. கேன்சர் செல்ஸ் கேன் டெவலப் ரெசிஸ்டன்ஸ் டு ட்ரீட்மெண்ட். என்ன காரணம்? பை யூசிங் தி இன்ட்ரின்சிக் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். இந்த லைன் படிச்சனால தான் நமக்கு இந்த வார்த்தை வச்சுல டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் அவனுக்குள்ளேயே இருக்கு. கேன்சருக்குள்ளே இன்ட்ரின்சிக் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் நம்மளோட எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் காலி பண்ணுது. அப்புறம் நம்மளோட நியூ டார்கெட் என்னது? இப்போ இந்த லைன் படிக்கல, இங்கே போட்டுக்கலாம், இது படிங்க. இப்போ படிச்சது இந்த லைன், இது முடிச்சாச்சு. இப்போ இந்த லைன் படிங்க. ஸோ த நியூ டார்கெட் தட் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் என்னன்னா டு ரெகுலேட் தி டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். எப்படி பண்ண போறோம்? இதை படிங்க. we are going to target ரெண்டு விஷயத்தை, ரெண்டு கீ மாலிகுல்ஸ் டார்கெட் பண்ண போறோம். ஒன்று வந்து CDK1 புரோட்டீன், ஒன்று TDP1 என்சைம். மீனிங் புரிச்சா? சரி, நீங்கள் CDK1க்கு மெடிசன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்போரைலேஷன் நடக்காது, TDP1 காலி ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம்? லாஸ்ட்டாக படுக்குறோம். லாஸ்ட் மெடிக்கல் ப்ளூ அதை படிங்களா, இதை படிங்களா. கரண்ட்லி ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் டார்கெட்ஸ் தி டாப் 1 மட்டும் தான். அதாவது ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஸோ டாப் 1 டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா ஒவ்வொரு செல் காப்பி ஆகும்போது அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும்? டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் லைன் படிங்களா. லாஸ்ட் லைன் கம்பைனிங் தி CDK1 inhibitors, the top 1 inhibitors can prove lethal for the cancer cells.